கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 110 வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, நீங்கள் எரிச்சல் உள்ளவர்களா? டாக்டர் பாஷம் ஒரு மனநோய் மருத்துவர். ஒரு நாள் ஒரு வாலிபன் அவரிடம் வந்து, நான் அடிக்கடி எரிச்சல் அடைவதாகவும் அநேக வேளைகளில் மலம் திறந்து விடுவதாகவும் கூறி அந்த மருத்துவமிடம் ஏதாவது மருந்து கிடைக்குமா என்று கேட்டான். டாக்டர் பாஷம் ஒன்றும் பேசாமல் ஒரு வேத புத்தகத்தை எடுத்து, இதை 6 மாத காலம் நீ தினமும் வாசி, அதன் பிறகு என்னிடம் வா, உனக்கு மருந்து தருகிறேன் என்று கூறி அனுப்பினார். அவனோ வேதத்தை ஒருபோதும் வாசித்திராதவன். ஆகவே டாக்டர் பாஷம் இப்படி சொன்னவுடன் மிகவும் கோபத்துடன் இருக்கையில் இருந்து எழுந்தான். கட்டிடத்தின் வெளியே வரும்போது அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அந்த குப்பை தொட்டியில் வேத புத்தகத்தை வீசி எறிந்தான். ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தபோது டாக்டர் பாஷம் தன்முன் நிற்பது போல் அதே வேத புத்தகத்தை தன் கருத்தில் வைத்து அவன் முன் நீட்டுவது போல் அவனுக்கு ஒரு காட்சி வந்தது. வேகமாக ஓடி சென்று குப்பை தொட்டியிலிருந்து வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். பலமுறை இப்படி வேத புத்தகத்தை அவன் வீசி எறிந்துவிட முயற்சித்தான். என் கையில் வேத புத்தகத்தை இருப்பதை என் நண்பர்கள் பார்த்துவிட்டால் கேலி செய்வார்களே என்று எப்படியாலும் அதை வீசிவிட விரும்பினான். ஒரு முறையும் டாக்டர் பாஷம் அவன் முன்னால் நின்று வேத புத்தகத்தை அவனிடம் கொடுப்பது போல் தோன்றிற்று. கடைசியாக ஒரு நாள் வேறு வழியின்றி வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தான். அவன் வாசிக்க அப்புத்தகம் அவனுக்கு மதுரம் போல் தோன்றிற்று. கலங்கி போயிருந்த அவன் மனம் தெளிவாயிற்று. 6 மாதத்துக்கு பிறகு டாக்டரை சந்திக்க போனபோது அவனுக்கு எந்த மருந்தும் தேவைப்படவில்லை. அவன் தெளிவுடையவனாக திரும்பி சென்றான். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர் கிடவில்லை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய வசனத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார். எனவே அப்படியேப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை தரும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.